ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாம்ச்சியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாமா? பாம்ச்சி 100 இயர்ஸ்க்கு மேலே வாழ்றதா ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பிளேஸில் தான் நிறைய க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோட ரூட் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் வாட்டரே டச் பண்ணுற மாதிரி நல்லா டீப்பாக போகுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாம்ச்சியில் ரூட்லேருந்து லீஃப் வரைக்கும் நல்லா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாம்ட்ரியை பற்றி பார்த்தோம். பாம்ட்ரியில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டுமே நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரூட் வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரங்க், இது வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் கட்டுவாங்களே அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லீஃப் வந்து இந்த பேஸ்கெட்டு, ஆர்னமெண்டல் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம ஷோர் கேஸ் தேவைப்போல் பொம்மைலாம் அந்த மாதிரி அதெல்லாம் பாம்ட்ரி லீஃபில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லீஃபில் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த மேட்டெல்லாம் செய்யறாங்களா இதில். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் அதாவது டெண்டட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. டெண்டர் ஃப்ரூட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம நொங்குன்னு சொல்லுவோம்ல, இது ரொம்ப கூலிங்கான இருக்குமா, அதாவது குளிர்ச்சியாக இருக்குது. இது மோஸ்ட்டாக எல்லா பீப்புள்ஸுமே சம்மர் சீசனில் தான் வாங்குவாங்க. ஏன்னா சம்மரில் தான் அது ஒரு சீசனே, அப்போ தான் நிறையா வளருது. நெக்ஸ்ட்டு பனங்கிழங்குனா ஒன்றுமே இல்லை, அந்த ரூட்லேருந்து வர்றது தான். இது கார்போஹைட்ரேட்டும் ஃபைபரும் ரிச்சாக இருக்கிறதுனால நிறைய பீப்புள்ஸ் இதை பாயில் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை இன்னொரு மெத்தடும் சொல்கிறாங்க. அது அந்த பனங்கிழங்க ட்ரை பண்ணி அந்த ட்ரை பண்ணதை எடுத்து பவுடராக்கி சாப்பிட்றாங்களாம். அதுலேயே அந்த ஜூஸ் வரும்ல, அதை அவங்க பாம் ஜாக்கரி அதாவது பனை வெல்லம் செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாம்ச்சியை பற்றி படித்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா? இது நம்ம சைக்ளோன் கஜா இருக்குல்ல, அது வரும்போது எல்லா ட்ரீஸ்மே ஸ்பாயில் ஆகிடுச்சான். பட் இந்த பாம்ச்சி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பாம்ச்சியை நம்ம நினச்சாலே, பாம்ச்சி எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்தாலே நம்ம நொங்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரும். சில பேருக்கு இந்த பனங்கிழங்கு மைண்டில் வரும். ஆனால் பாம்ச்சியில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்மளுக்கு பாம்ச்சியை பார்த்தாலே இந்த வீடியோ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சரி, இப்போ நம்ம நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நிறைய மரக்கன்றுங்க நடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரும் நட்டார், நம்மளும் நட சொன்னார். அதனால நடிகர் விவேக் அவரோட ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் மரக்கன்று நிறைய நட்டுருக்காரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி நடணும். அப்போ நம்ம நிறைய மரக்கன்றுங்க இப்போ புதுசாகவும் நட்டுட்டு ஆல்ரெடி வளர்ந்துட்டுருக்க கன்றுகளையும் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்போவே நிறைய மரக்கன்றுகளை நம்ம நட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டும் நல்ல ஒரு ஏரும் கிடைக்கும். நம்ம நிறைய மரங்களை நடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.